Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Flipkart shopping haul தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்ட just 9 rupeesக்கு தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படினு சொன்னா நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாமே ப்ரூஃபோட அட்டாச் பண்ணிருக்கேன். சோ அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நல்லா வர்த்தாவே இருந்தது. இந்த ப்ராடக்ட் இந்த பிரைஸ்க்கு வர்த்தா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியஸாக. இமேஜில் காமிச்சிருக்கிறது இந்த 9 rupees டீலெலாம் கிடைக்கும் போது எனக்கு நிறைய நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஷாப்ஸியாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும். பார்த்தது ஒன்று, ரிசீவ் ஆனது ஒன்று, அது ரிட்டர்னும் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் எனக்கு நிறையா நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 9 rupeesக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. நான் வந்து டீ ஃபில்ட்ரு தான் வந்து பார்த்தோன்னே 9 rupees தானே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். இது வந்து உங்களுக்கு உள்ளே வந்து அந்த ஃபில்ட்ரு பண்ணுற இடம் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் இதில் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெளியிலலாம் வந்து பிளாஸ்டிக் தான், நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இஞ்சி துருவி விடுற மாதிரி அங்கே ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது வந்து சிஓடி பே பண்ணுறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் ஹேண்ட்லிங் ஃபீ அதெல்லாம் வரும். நார்மலாக ஆன்லைன் பேமெண்ட்னால் எதுவுமே வராது. ஸோ ஜஸ்ட்டு 9 rupees கொடுத்து வாங்கிக்கலாம். நான் வாங்கினது வந்து டோட்டல் 19 rupees. ஆனால் இதோட வேல்யூ வந்து 9 தான். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 9 rupeesக்கு தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் 9 போட்டிருக்காங்க. இதே நான் சிஓடி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்ட்லிங் ஃபீ, பிளாட்ஃபார்ம் ஃபீ இதெல்லாம் போட்டு 19 வந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு டவுட்டு, சப்போஸ் வரலனா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால. ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. நான் நினச்சிட்டு இருந்தேன் மல்டிபிள் குவான்டிட்டியில் கூட போட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ காமிக்கிற ப்ரைஸ் ரொம்ப ஓவராக இருக்குது. 499 ப்ளஸ் ஆஃபர் ப்ரைஸில் வந்து 195 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது எனக்கு அந்த ப்ரைஸ்க்கெலாம் ஒர்த் இல்லை சீரியஸாகவே. நான் வாங்கின ஒரு 20 rupeesக்கு வந்து ஒர்த்து. 9 rupeesக்கே வாங்கலாம். இனிமேல் நெக்ஸ்ட் டைம்லாம் டீல் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவாக உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதோட ரிவ்யூமே கீழே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் பெப்பர் ஃப்ரையில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் 1 rupees அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது வந்து 1 rupeeல டெய்லியும் டீல்ஸ் வரும். ஸோ அது எப்படி வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதெல்லாமே சீரியஸாக இது வரைக்கும் நான் இன்றைக்கி காமிச்ச 2 ப்ராடக்ட்டுமே சீரியஸாக நான் ஆன்லைனில் ட்ரை பண்ணதே கிடையாது. நம்ம கடையிலலாம் போய் வாங்குவோம். எனக்கு வந்து இந்த இருக்க சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு தான் போட்டது. ரொம்ப வேல்யூ கொடுத்து நம்ம வாங்கலை இல்லையா, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். பட் ரெண்டுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை தான். ஓகே, இது வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு தெரியல, நானே சொல்லிடுறேன். ரூம் ஃப்ரெஷ்னர் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன், பர்ஃப்யூம் டைப்பில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 250 அந்த எம்ஆர்பியில் போட்டிருந்தாங்க. இது வந்து 1 rupee டீலில் அவைலபிளாக இருந்துச்சு. பெப்பர் ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஃப்ரை டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு டெய்லியும், அதாவது இன்றைக்கி கொடுக்குற ஆஃபர் நாளைக்கு இருக்காது, அந்த மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் இது எனக்கு 1 rupee டீலில் வந்தது. 1 rupee போட்டிருப்பாங்க. பட் நம்ம 1 rupee பே பண்ணுற மாதிரி இருக்காது, ஷிப்பிங் நம்மளுக்கு வரும். ஸோ அது எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். பட் 249க்கு நான் வாங்கின ப்ரைஸ் வந்து ஒர்த்து தான். ஸ்மெல் வந்து உங்களுக்கு மைல்டாக பிடிக்கும்னா இதை சூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, இது ரொம்ப மைல்டாகவும் இல்லை, மீடியம் லெவலில் இருக்குது. எனக்கு வந்து இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலே சுத்தமாக பிடிக்காது. பட் வந்து இந்த கம்ஃபர்ட் ஸ்மெல்லு, அதே மாதிரி இந்த பத்தி, சாம்பிராணி இந்த ஸ்மெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒருவேளை நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வந்தேன். எனக்கு பர்ஃப்யூம் மாதிரி தான் உனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து 200 ml 249 rupees வந்து போட்டிருந்தாங்க. இந்த ப்ரைஸ்க்கு நான் வாங்குவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். 1 rupee போட்டு ஷிப்பிங் காஸ்ட்டோட அதுக்கு ஆஃபர் ப்ரைஸ்னே போட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்குன்னு நினைக்கிறேன் வாங்க வைக்கிறதுக்காண்டி. ஸோ இந்த பிராண்டில் தான் பியூட்டி டே அப்படின்றதுல தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேங்களா, பியூட்டிஃபுல் டேன்னு போட்டிருக்கு. அது பிராண்டா இல்லை அது ஸ்மெல்லை மீன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஓகே, இதோட ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே தான். ஸோ இதை வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். இதோட ப்ரைஸ் இப்போ வந்து 199க்கு போட்டிருக்காங்க. நான் வாங்கின ப்ரைஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன், 109 டெலிவரி, அதாவது டோட்டல் 110 ரூபா நான் வாங்கினது. டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா 109 ரூபா. 1 ரூபா ப்ராடக்ட்டு, 109 ரூபா டெலிவரி. எனக்கு கிடைச்சது 110 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான். இந்த ஃப்ரை டீல்ஸை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பெப்பர் ஃப்ரை ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஹோம் பேஜ்லேயே இப்படி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா
கீழே ஓடிட்டுருக்கு பாருங்கள், ஷாப் வாட் த ஃப்ரை டீல்ஸ் அப்படின்னு ஓடிட்டுருக்கு பாருங்கள். அது எண்டிங் இன்னும் இவ்வளோ நேரம் தான் இருக்கும். அதாவது 1 டே 24 ஹவர்ஸ் போடும், அவ்வளோதான். அந்த ஆஃபர் ஓகேனா நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஒரு 5 or 6 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.